The recording has started. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது மகா பரிசுத்தமுள்ள சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய யாவே தேவனுடைய பரிசுத்த திருநாமத்திலும் நமது அன்பின் கர்த்தர் இரண்டாம் வருகையில் பிரசன்னமாயிருக்கின்ற ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் நல்வாழ்த்துக்களை மேட்டுப்பாளையம் ஐக்கியத்தின் சார்பிலும் அடியனின் சார்பிலும் உங்கள் யாவருக்கும் மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளிலும் கூட நம் பிதாவாகிய தேவனுடைய பெரிதான கிருபையினாலே தானியேல் தீர்க்கதரிசன ஆகமத்தினுடைய ஆராய்ச்சி பகுதியில தானியேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய அந்த ஆவிக்குரிய பாகத்தின் தொடர்ச்சியை நாம் கடந்த வகுப்பிலிருந்து நாம் தொடர இருக்கின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளை, கடந்த ஆவிக்குரிய ஆராய்ச்சியின் பாகத்துல பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த அந்த தெய்வீக திட்டமானது ராஜாவாகிய பெல்சாத்ஷார் என்ற அந்த நேபுகாத்நேச்சரினுடைய வாரிசாக பேரனாக இருக்கக்கூடிய அவரது காலத்துல வெளிப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அந்த ராஜாவின் காலத்துல அவர் தனது முன்னோராகிய நேபுகாத்நேச்சர் அவர் காலத்திலே தேவன் அவருக்கு கொடுத்திட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்புகள் மற்றும் விசேஷித்த ஆசீர்வாதங்கள், அந்த பாபிலோன் ராஜ்யத்தை அவர் உயர்த்தின விதம், இது யாவையும் அவர் மறந்திருந்த நேரம் அது. அவர் ஒட்டுமொத்தமாக தேவனுடைய அனுமதியின் பேரிலேயே தங்களுக்குரிய ராஜ்ய பாரமானது பாபிலோனுக்கு வெகு சிறப்பாகவும் சாம்ராஜ்யமாக ஒட்டுமொத்த மற்ற ராஜ்யங்களை கீழ்ப்படுத்தும் மகத்தான வல்லமை, பொன்னாகி அந்த தலைநீர என்ற விசேஷித்த அந்த தீர்க்கதரிசியினுடைய விளக்க உரையின் மூலம் தேவன் அருளினதன் மூலம் அவர்களுக்கு கிடைத்தது என்பதையெல்லாம் மறந்திருந்த காலங்கள் அது. காலங்கள் ஏறக்குறைய நேபுகாத்நேச்சரினுடைய மறைவுக்கு பிற்பாடு 25 ஆண்டுகள் ஆகியிருக்கக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தோராய கணக்கீட்டை அப்ராக்சிமேட் வேல்யூ அவர்கள் கொடுக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த பெல்சாத்ஷார் அவர் மிகப்பெரிய ஒரு விருந்து செய்து, அந்த விருந்துல தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட சகல விதமான பொற்பாத்திரங்களையும் கொண்டு வந்து அந்த தேவனுடைய ஆலயத்தின் பொற்பாத்திரங்களையும் அதனுடைய பரிசுத்த பனிமூட்டுகளையும் தீட்டுப்படுத்தினார்கள். அந்த ராஜ குடும்பத்தார், அவரது பிள்ளைகள், அவரது மனைவிமார்கள், வைப்பாட்டிகள் ஆகிய அனைவரும் அந்த அதிலே திராட்சரசம் குடித்து எறும்பும் வெண்கலமும் பொன்னும் வெள்ளியும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை வீணாக புகழ்ந்து அவர்கள் இருந்தார்கள். ஆகவே பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த தயவு அவர்களை விட்டு எடுக்கப்பட்டது. ஆரம்ப காலத்திலே இந்த ராஜாவாகிய பெல்சாத்ஷாரினுடைய முன்னோரான நேபுகாத்நேச்சாரின் காலத்திலே பாபிலோனுக்கு முதலில் தயவு கொடுக்கப்பட்டதை எரேமியா 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பதிவு செய்கிறது. பாபிலோன் கர்த்தருடைய கரத்தில் இருந்த பொற்பாத்திரம் என்று அந்த வசனத்தின் முதல் ஆவிக்குரிய வாக்கியம் விவரிக்கிறது. தேவனுடைய கரத்தில் இருந்த பொற்பாத்திரமாக இருந்த அந்த ஒரு நிலைமையானது அந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு பின்பதாக பிற்பாடு வந்த ராஜாக்கள், அவரது பின்னடியார்கள் காலத்துல அங்கே முழுவதுமாக தேவனை பற்றிய அறிகிற அறிவில் இருந்து அவர்கள் விலகி போய், மாத்திரமல்ல தேவனுடைய அனுமதியின் பேரிலேயே தங்களுக்கு அந்த சாம்ராஜ்ய ஆட்சி உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் மறந்து போய், அவர்கள் தங்களது மகிமை பிரஸ்தாபத்தினாலே, தங்களது வல்லமையினாலே, தங்களது சுய திறமையினாலே இவைகளெல்லாம் ஆயிற்று என்ற ஒரு பெருமிதத்துல, ஆணவத்தில தேவனை மறந்தவர்களாக அவர்கள் தேவனுடைய வீட்டின் ஆலயத்தினுடைய சகல விதமான பரிசுத்த பனிமூட்டுகளையும் தீட்டுப்படுத்த முன் வந்துட்ட. ஆகவே தேவனுடைய தயவை இழந்திட்ட இயல்பான நிலைமையாக அது ஒரு வீழ்ச்சியின் நிலையாக அடையாளம் காட்டப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளை, கடந்த ஆவிக்குரிய ஆராய்ச்சியின் வகுப்புல இந்த வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் பொருளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மெய்த்திருச்சபைக்கு எவ்விதமாக பொருந்தி வருகிறது என்பதை நாம் தியானித்துக் கொண்டு வரும் பொழுது, பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த தெய்வீக திட்டத்துல திருச்சபையின் வரலாற்றில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த தானியேல் அடையாளப்படுத்துகிறார். இளமையான தானியேல், இளம் வயது தானியேல் பக்தி வைராக்கியத்தோடு அவர் தேவனுடைய அனுமதியின் பேரில அவர் தேவனுடைய ஊழியராக பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் மத்தியில பாபிலோனிய பேரரசனாகிய நேபுகாத்நேச்சருடைய அரண்மனையில அவருக்கு இரண்டாம் நிலைமையில, ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில அழகையும் நிர்வாகமும் செய்யக்கூடிய சில விசேஷித்த உன்னத பொறுப்புகளை ராஜா அவருக்கு கொடுத்தார்.
ஆகவே அந்த இளம் வயது தானியேலின் முதற்கொண்டு மெய்த்திருச்சபையின் சரித்திரத்தை அவர் அடையாளப்படுத்துவதை நாம் கடந்த வகுப்புல நாம் ஆராய்ந்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விசேஷித்த திருச்சபை அங்கங்களை அடையாளப்படுத்துகின்ற அந்த தானியேல் சபை வகுப்பாருக்கு மிகச்சிறந்ததொரு நிழலாக இங்கே காண்பிக்கப்படுகிறார். அதே நேரத்தில் அவர் தொடர்ந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரின் காலத்துல இருந்துட்டு அந்த சூழல் என்பது வேறு. பிற்பாடு ராஜா நேபுகாத்நேச்சருக்கு பிற்பாடு வந்த மன்னர்கள் அவரது வாரிசுகள் இருந்த காலங்களில அளிக்கப்பட்டிருந்த அந்த நிலைமைகள் என்பது வேறு. ஆகவே இப்போது தானியேல் நடுத்தர வயதை கடந்து முதிர் வயது நிலைமை. இந்த முதிர் வயது தானியேல் மெய் திருச்சபையை அவர் அடையாளப்படுத்துகின்றார். ஆமன்பானவர்களே, அதே போல இங்கே முதலாவது தேவனுடைய தயவை பெற்றிருந்த பாபிலோன் கர்த்தருடைய கருத்திலிருந்த பொற்பாத்திரம் என்று எரேமியா விவரிப்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். ஆகவே முதலாவது விசேஷித்த தயவு பாபிலோனுக்கு அளிக்கப்பட்டது. பொருளான சத்தியத்துல பிதாவாகிய தேவன் திருச்சபையை ஆதிகால சபையாக மாபெரும் சத்தியங்களை கொடுத்து அந்த விசேஷித்த சபை கூடுகையை அவர் வர்த்தித்தார். அவர் ஆவிக்குரிய விசேஷித்த வழிகாட்டுதல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வளர செய்யும் பொழுது அந்த விசேஷித்த கூடுகை, விசேஷித்த ஐக்கியம் பாபிலோனுக்கு ஒப்பிடப்பட்டது. அதன் பொருள் தேவனுடைய தயவை முதன்மையாக பெற்றிருந்த அந்த ஆதி திருச்சபை கர்த்தருடைய கரத்தில் இருந்த பொற்பாத்திரமாக பொருளான சத்தியத்துல முதல் நூற்றாண்டு சபை எபேசு, பிற்பாடு சிமிர்னா கால நிலைமை விசேஷித்த தெய்வீக தயவையும் தெய்வீக வழிநடத்துதலையும் தெய்வீக ஆசீர்வாதங்களையும் தொடர்ச்சியாக பெற்று கர்த்தர் இயேசு கிறிஸ்துவில் நிலை நின்ற சபைகளின் விசேஷித்த அருமையான கோதுமை மணிகள் வாழ்ந்துட்ட அந்த காலம், அர்ப்பணிப்பின் காலத்தின் உச்சத்தில் அந்த விசேஷித்த தெய்வீக சபையானது வழிநடத்தப்பட்டது. தேவனுடைய கரத்துல தேவனுடைய நல்வார்த்தைகளாகி அந்த பொற்பாத்திரங்களை சுமந்தவர்கள் அவர்கள் தங்களையே முழுமையாக அர்ப்பணித்து தேவனை மகிமைப்படுத்தின காலங்கள் அவைகள். ஆனால் தொடர்ந்து நடந்தது என்ன? மெய்த்திருச்சபையின் வரலாற்றிலே பிற்பாடு வீழ்ச்சி, அதாவது பெர்கமு சபையின் காலத்துல கள்ள உபதேசம், பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கக்கூடிய கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு மாற்றான பல்வேறு கலைகளும் கள்ள உபதேசங்களும் மாறுபாடான உபதேசங்களும் நுழைவதற்கு சாத்தானும் சாத்தானிய சக்திகளும் அதற்கே உரிய ஏற்பாடுகளை செய்து அந்த சபையை மருள விழச் செய்தார்கள். ஆகவே பெர்கமு சபையின் காலத்திலிருந்து அந்தி கிறிஸ்து அமைப்பினுடைய மிகப்பெரிய அசுர வளர்ச்சி, அது வளரக்கூடாத வளர்ச்சி என்று கடுகு விதி ஓமையில சுட்டி காண்பிக்கப்பட்டது கர்த்தர் இயேசுவினால். கடுகு அந்த விதை செடியாகலாம், ஆனால் அதுவோ மரமாகி போனது. வளரக்கூடாத வித்தியாச வளர்ச்சி, அசுர வளர்ச்சி. அதன் விசேஷித்த வளர்ச்சியில மிகப்பெரிய ஒரு பாகத்தை அது பெற்றது. அங்கே மிகப்பெரிய அசுத்தங்கள் நிறைந்தது. வெளிப்படுத்தின விசேஷன் வசன பகுதிகளிலும் கூட நாம் ஏற்கனவே சத்தியங்களின் மூலம் தேவன் அடையாளங்களின் மூலம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். சகலவிதமான அருவருப்புகள், சகலவிதமான பட்சிகள் வந்து தங்கும் இடமாயிற்று. ஆகவே அநேக கலை உபதேசங்கள் கல் உபதேசங்கள் சூழ்ந்தது பெர்கமு சபையின் காலத்திலிருந்து. தொடர்ச்சியாக அந்த கள்ள உபதேசத்தின் சபையானது வளர்ந்தேறி பெருகி உண்மை திருச்சபையோ ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே, தனித்து விடப்பட்ட நிலைமையில அவர்கள் அங்கே காணப்பட்டார்கள். தொடர்ந்து வளர்ந்தேறின திருச்சபை வரலாற்றிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த விசேஷித்த தெய்வீக திட்டம் நிறைவேற்றும் பாகத்தை தேவன் இங்கே காண்பிக்கிறார். அதாவது முதிர் வயது அவர் திருச்சபையின் கடைசி கால லவோதிக்கேயா சபையின் அங்கங்களை அவர் அடையாளப்படுத்துகிறார். லவோதிக்கேயா கால சபையிலோ வென்றால் அங்கே பாபிலோனிய விசேஷித்த நிலைமையிலே ஆரம்பகால நிலைமையை பெற்றிட்ட அந்த ஆதிகால சபையின் உண்மை உபதேசமானது முழுமையாக நீக்கப்பட்டு அந்த இடத்துல கலையும் கள்ள உபதேசங்களும் பெர்கமு சபையின் காலத்திலிருந்து நடப்பட்டு தொடர்ந்து வளர்ந்தேறி வந்த கொள்ள உபதேசம் மிகப்பெரிய அளவிலே பெருத்து அது பல்வேறு மத அமைப்புகளாக விரிவடைந்து இங்கே லவோதிக்கேயா சபையின் காலத்துல மிகப்பெரிய அளவு தீட்டுப்படுத்தி ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலத்தையும் மருள விழச் செய்து வீழ்ச்சியடைய வைத்து அவிசுவாசிகளாக்கி கர்த்தர் இயேசுவை உண்மையாகவே பின்பற்ற விடாமல் பெயரளவில் அவரை விசுவாசிக்க மாத்திரம் வைத்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு அபாத்திரராக
தீர்த்து கொண்டிருக்கின்ற சாத்தானிய வஞ்சகங்களில, சாத்தானிய சக்திகளின் இருளின் அதிகார போதனைகளில, பொய்யான அடையாளங்களோடும் போலி அற்புதங்களோடும் அந்தி கிறிஸ்து அமைப்பு செழிப்போடு அது வளர்ந்திருக்கிற அந்த நேரத்துல பல்வேறு விதமான தீட்டுப்படுத்துதல்களை உலக அரசாங்கங்களோடு இணைந்து இந்த மத அமைப்புகளாகிய பெயர் கிறிஸ்தவ மண்டலங்கள் பாபிலோனும் அவள் குமாரத்தியும் என்று தேவனால் அடையாள பாஷையிலே குறிப்பிடப்பட்டு கொண்டிருக்கின்ற பெயர் கிறிஸ்தவ மண்டலங்கள், உங்கள் பெயர் மாத்திரம் எங்கள் பெயர் இருக்கட்டும், எங்களுக்கு சொந்த உணவும் சொந்த உடையும் சொந்த ஆகாரமுமே போதும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பல்வேறு பெயர் சபைகள், அந்த பெயர் சபையில அவிசுவாசத்தில் காணப்படுகின்ற மக்கள் ஆகிய அனைவரையும் இணைத்து அவர்கள் தீட்டுப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். தேவனுடைய மாபெரும் தேவாலயத்தின் பரிசுத்த பனிமூட்டுகளை தீட்டுப்படுத்துதல் என்பது பிதாவினுடைய மாபெரும் விலையேறப்பெற்ற உன்னதமான வாக்கு திட்டங்களை, பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் தெய்வீக திட்டங்களை, பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் தெய்வீக உபதேசங்களை திவ்ய சுபாவத்திற்கும் அழியாமைக்கும் விசேஷித்த அழியாமை ஜீவனுக்கும் அழைத்து செல்ல இருக்கின்ற கர்த்தர் இயேசுவின் மூலம் கொடுக்கப்பட்ட அற்புதமான உபதேசங்களை நீர்த்து போகச் செய்து பால் போன்ற ஆகாரங்களாக்கி அதையும் கள்ள உபதேசமாக்கி தொடர்ந்து அனைவரையும், அனைத்து ஆத்துமாக்களையும் அந்த பால் போன்ற ஆகாரங்களில, நீர்த்து போன ஆகாரங்களில, கலை உபதேசங்களில மூழ்க செய்து அவைகளையே உட்கொண்டு அவைகளையே குடித்து அதுவே சுகம் என்று என்ன செய்து அனைத்து தரப்பு மக்களையும் போலியாக கள்ள உபதேசத்தின் ஆதிக்க சக்திகளின் கீழே அந்த சாத்தானும் சாத்தானிய சக்திகளும் அந்தி கிறிஸ்து அமைப்பாக, அதாவது கிறிஸ்துவை போல ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துவை போல அந்த நிலைமை விகாரியஸ் பிலிதை என்று அந்த அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு கொடுக்கப்பட்டது போல கிறிஸ்துவை போலவே போலி நடிப்பாக நடித்து கிறிஸ்துவின் சபையாக தங்களை காட்டிக்கொண்டு உண்மை உபதேசத்தை நிராகரித்து போலி உபதேசங்களை வளர்ச்சியடைய வைத்து அவர்கள் தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறிக்கக்கூடிய விசேஷித்த பாகத்தை நாம் பொருளான சத்தியத்திலே இங்கே பெறுகிறோம். தானியேல் 5ஆம் அதிகாரத்துல இப்படிப்பட்ட தீட்டுப்படுத்தும் நிகழ்ச்சியினுடைய உச்சகட்ட நேரம் வரும் பொழுது தானியேல், முதிர் வயது தானியேல், அதாவது லவோதிக்கியா சபையின் கால அங்கங்கள், அவர்களை கொண்டு பிதாவாகிய தேவன் மாபெரும் ஊழியத்தை செய்ய இருக்கிறார். ஆகவே முதிர் வயது தானியேல் அடையாளம் காட்டப்படுகிறார். அவர் மூலமாக மட்டுமே அந்த தெய்வீக நியாய தீர்ப்பின் விசேஷித்த எழுத்துக்களின் சத்திய விளக்கமானது ராஜாவாகிய பெல்சாத்சாருக்கு உரைக்கப்பட வேண்டி இருக்கிறது என்பதை அந்த விசேஷித்த படிப்படியான நிகழ்ச்சிகள் நாம் கடந்த வகுப்பிலே தியானித்தோம். அவைகளை நாம் நினைவுக்கு கொண்டு வரலாம். ஆகவே முதிர் வயது தானியேல் ராணியினுடைய ஆலோசனையின்படியே அங்கே பெல்சாத்சாருக்கு சொல்லப்பட்டு அவர் அழைத்து வரப்படும் பொழுது அவர் பேசின மிக முக்கியத்துவம் வாய்ந்த எச்சரிப்பை, தேவனுடைய தீர்ப்பு வழங்கப்படுவதற்கான காரணங்களை அவர் பட்டியலிட்டார். தானியேல் பெல்சாத்சாரை உணர்த்துவிக்கும் சத்தியம். ஆம் அன்பானவர்களே, பெல்சாத்சாரை அவர் எச்சரித்து ஐந்து 22-23 குமாரனாகிய பெல்சாத்சார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்து இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். ராஜாவாகிய பெல்தினுடைய அரசவையில அவர் அழைக்கப்பட்டு நிற்க வைக்கப்பட்டு அதற்குரிய விளக்கங்களை அவர் கோரும்போது தானியேல் சற்றும் முகதாட்சணியம் இல்லாமல் தேவனுடைய நீதியின் விசேஷித்த சத்தியத்தை அவர் எடுத்துரைத்தார். பிதாவாகிய தேவனை அவர் மகிமைப்படுத்தி
ஏற்கனவே உமது முப்பாட்டனார், அதாவது நெபுகாத் நேச்சருக்கு கொடுக்கவினுடையது. உன்னதமான தேவனே, உமது பிதாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். பிதாவாகி தேவனே அனைத்திற்கும் காரணம் என்று பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தி பேசத் துவங்கின தானியேல் தொடர்ந்து பிதாவாகிய தேவனுடைய வழிகாட்டுதல்களை, அவர்களது முன்னோர்களுக்கும் ராஜ்யத்திற்கும் கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதல்களை வரிசை கிரமமாக விவரித்து, பிற்பாடு இவற்றையெல்லாம் அவர்களது குமாரன் வரிசையிலே இருந்த பெல்சாத்சாரே, நீர் இதையெல்லாம் அறிந்திருந்தும் என்று ராஜாவாகிய பெல்சாத்சார் அறிந்தும் செய்த தப்பிதத்தை, பாவத்தை, மீறுதலை அவர் அங்கே முதிர் வயது தானியேல் உணர்த்தினார். இவைகளை அறிந்திருந்தும் உமது இருதயத்தை நீர் தாழ்த்தி இருக்க வேண்டும், ஆனால் அவ்வாறு தாழ்த்தவில்லை என்று ராஜா செய்ய வேண்டியதையும் ராஜா செய்யாமல் போனதையும் ஒரு சேர தெய்வீக நீதி நிமித்தம் எடுத்துரைத்திட்ட இந்த தானியேலின் ஞானம் வியக்க வைக்கிறது. ஆமன்பானவர்களே, பிதாவாகிய தேவனுடைய கருவியாக, பரிசுத்த கருவியாக தானியேல் அங்கே தேவனுடைய வாயாக இருந்து பேசும் பொழுது பெல்சாத்சார் செய்திட்ட தவறையும் அவர் எப்படியாக நடந்திருக்க வேண்டும் என்ற திருத்தத்தையும் தானியேல் அங்கே கற்றுக் கொடுத்தார். அதே நேரத்தில் நீதியான எச்சரிப்பை தானியேல் அங்கே பேசும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த மகிமை பிரஸ்தாபங்களை தானியேல் எந்த அளவிற்கு அவர் கற்றிருந்தார், ஏற்கனவே பெற்றிருந்தார் என்பதை இந்த 23ஆம் வசனத்தினுடைய மையப்பகுதியில அவர் கூறுகிறார். தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவர் பிதாவாகி தேவன், சகல ஆத்துமாக்களினுடைய சுவாசத்தை வைத்திருக்கக்கூடிய ஜீவாதிபதி, ஜீவன்களுக்கெல்லாம் ஊற்றும் காரணருமானவர் என்று பிதாவாகிய தேவனை, அவரது உன்னதமான மகிமை பிரஸ்தாபத்தை அங்கே சுட்டி காண்பிக்கிறார். ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் ராஜாவாய் இருக்கலாம், ராஜரீக அரண்மனையிலே இருக்கலாம், சர்வாதிகாரியாய் இருக்கலாம். அவருடைய சுவாசம், அதாவது அவருடைய ஜீவன் பிதாவின் கைகளில் இருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த விசேஷ தேவனிடத்திலே காணப்படுகிறது. அவர்தான் அனைத்திற்கும் அதிகாரி, உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரி பிதாவாகிய தேவனே, யாவே தேவனே. ஆகவே அப்பேற்பட்ட மகத்துவமும் மகிமை பிரஸ்தாபங்களும் சர்வ வல்லமையும் மாட்சிமையும் கனமும் பொருந்திய மகிமையின் பிதாவை நீங்கள் மகிமைப்படுத்தவில்லை என்று ராஜா செய்ய தவறின கிரியைகளை, ராஜா செய்ய தவறின செயல்களை இங்கே முதிர் வயது தானியேல் நீதியாக சுட்டி காண்பித்து எச்சரித்து, ராஜா செய்திட்ட அந்த பாவத்தவறை அவர் முழுமையாக அங்கே எடுத்துரைத்தார், சுட்டி காண்பித்தார். ஆகவே இப்படி பிதாவாகி தேவனை இந்த ராஜாவாகிய பெல்சாத்சார் மகிமைப்படுத்தாதது மட்டுமல்ல, அவர் பொய்யான தேவர்களை புகழ்கிறார். வெள்ளி, பொன், வெண்கலம், இரும்பு, மரம், கல்லுமாகிய இந்த தேவர்களை புகழ்ந்திட்ட இந்த அநீதியான காரியம் எப்படி இருக்கிறது என்பதை அவர் சுட்டி காண்பிக்கிறார். ஆகவே இந்த விசேஷித்த எச்சரிப்பு நம் நேரடியாகவே பெல்சாத்சார் முதிர் வயது தானியேல் இடத்திலே பெற்றிட்ட இந்த எச்சரிப்பு எதை குறிக்கும் பொருளான சத்தியம் என்பதை தெய்வீக திட்டத்துல லவோதிக்கேயா கால சபைக்கே ஒரு ஏற்ற கால சத்தியமாக தேவன் அளிக்கிறார் என்றால், முதிர் வயது தானியேல் முதிர் வயதிலே, அதாவது முடிவு பாகத்திலே 7ஆம் கால பகுதியில லவோதிக்கேயா கால சபையின் அங்கங்கள் இந்த தெய்வீக நீதிகளை சுமக்கக்கூடிய பரிசுத்தவான்களாக, பரிசுத்த பாத்திரங்களாக, முகதாட்சிணியமற்றவர்களாக, பிதாவாகிய தேவனுடைய மகிமை பிரஸ்தாபங்களையும் மகிமையான அவரது விசேஷித்த செயல்பாடுகளையும் அவரது உன்னதமான நிலைமைகளையும் அவர்கள் ஒட்டுமொத்த உலகிற்கும், குறிப்பாக அதிலும் விசேஷித்த குறிப்பாக பாபிலோனிய சக்திகளுக்கு, பாபிலோன் அவளது குமாரத்தி ஆகிய இந்த ஒட்டுமொத்த மத சம்பந்தமான அமைப்பு, வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் என்று சொல்லப்படக்கூடிய அகில உலகளாவிய பெயரளவிலான கிறிஸ்தவ சபை அமைப்புகளுக்கும் எதிராக நின்று அவர்கள் இப்படியாக தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பிதாவினுடைய நாமம் எவ்வளவு தூரம் பயபக்திக்குரியது, பிதாவாகிய தேவனை எப்படியாக மகிமைப்படுத்திட வேண்டும், ஆனால் மகிமைப்படுத்தவில்லையே, இருதயத்தை தாழ்த்தவில்லையே, பிதாவாகிய தேவன் கொடுத்திட்ட மட்டில்லாத கிருபை, இரக்கம், விசுவாசத்தை தொலைத்து விட்டு, தவற விட்டு தேடாமல் உண்மையாகவே சுயநலம் சார்ந்த கள்ள உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விட்டு ஜீவனுள்ள தேவனை அங்கே
மகிமைப்படுத்தாமல், ஜீவ சுவாசத்தை வைத்திருக்கிறவருக்கு அஞ்சாமல், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உண்மையாய் கை கொள்ளாமல், வழிகளுக்கெல்லாம் அதிகாரியாகி அவரை மகிமைப்படுத்தாமல், பொய்யான தேவ புகழ்ச்சியை, ட்ரியூன் காட், திரித்துவ உபதேசம் மற்றும் பல்வேறு வகையான அடையாளங்கள், சிலுவையை வணங்குதல், புனிதர்களை வழங்குதல் மற்றும் WCC கற்றுக் கொடுக்கக்கூடிய ஹோலி சாக்ரமெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய சட்டத்திட்டங்கள், மத அமைப்பின் சட்டத்திட்டங்களுக்கு செவி கொடுத்தல் மற்றும் புறஜாதியாரினுடைய பழக்க வழக்கங்களில பல்வேறு வகைகளில மூழ்கி போதல், திரு இருதய வழிபாடு, த ஹோலி மாஸ் என்று சொல்லப்படக்கூடிய பல்வேறு வகையான பரிசுத்த நிலைமையை தீட்டுப்படுத்தும் காரியம், அங்கே பாழாக்கும் அருவருப்பு விசேஷித்த வகையில அவர்கள் ஏற்படுத்தி பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தும் காரியமாக, மெய்தேவ வணக்கத்தை தீட்டுப்படுத்தும் காரியமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் இதில் பொருளான சத்தியமாக உள்ளடக்கப்படுகிறது அன்பான சகோதர சகோதரிகளே. ஆகவே பொய்தேவ புகழ்ச்சிகளையும் சுயநலம் சார்ந்த காரியங்களையும் மற்றும் கள்ள உபதேசங்களையும் அவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் கைவிட வேண்டும் என்ற எச்சரிப்பு இங்கே மெய்த்தரிசபையின் விசேஷித்த இறுதி நேர சரீர அங்கங்கள் மூலமாக அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட இருக்கிறது அன்பான சகோதர சகோதரிகளே. ஆகவே இவைகளை இந்த பெல்சாத்சார் கேட்க வேண்டும், பெற வேண்டும். அது ஒரு எச்சரிப்பின் செய்தியாக நிச்சயம் இருக்கும். ஆகவேதான் பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் அனந்த ஞானம் கொண்ட தெய்வீக திட்டத்தின் மாபெரும் ஏற்றகால சத்தியத்திலே லவோதிக்கேயா சபையினுடைய ரோல் பிளே, லவோதிக்கேயா சபை ஆற்றக்கூடிய மாபெரும் பணி, இந்த பெயர் கிறிஸ்தவ மண்டலம், அதாவது பாபிலோன் குமாரத்திகள் தங்களது சத்துவத்தை பெற்று ஆளுகை செய்யும் போது அவர்கள் பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டத்திற்கு விரோதமாக அவர்கள் தொடர்ந்து செயல்படும் போது இறுதி நேர சபை எவ்விதமாக செயல்படும் என்பதை பிதாவாகிய தேவன் தனது பரிசுத்த தூதன் மூலம் தனது ஊழியராகிய யோவானுக்கு அடையாளங்கள் மூலம் வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் இவ்விதமாக கூறுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் கவனமாய் வாசிக்க கேட்போம். படிங்க. வெளிப்படுத்தல் 10:11. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த மாபெரும் சத்தியம் பிதாவாகிய தேவனால் இந்த அடையாள பாஷை புஸ்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த யோவான் தனிப்பட்ட ஒரு நபர் அல்ல, அது யோவான் வகுப்பார். ஆகவே தேவனால் அனுப்பிவிடப்பட்ட இந்த தேவதூதன் யோவான் வகுப்பாரை அடையாளப்படுத்திடும் மெய்த்திருச்சபை எப்படிப்பட்ட ஊழியத்தை மீண்டுமாக செய்ய இருக்கிறார்கள் என்றால், பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டத்தை இறுதி நேர உலக ஜனங்கள் இருக்கக்கூடிய மத அமைப்புகள், சகல ஜாதிகளும் பாஷைக்காரரும் மற்றும் அவர்களை ஆளும் மத அமைப்பின் தலைவர்கள், அதாவது ராஜாக்களை குறித்து மீண்டுமாக அவர்கள் தேவனுடைய நல்வார்த்தையை, தீர்க்க தரிசனத்தை, தெய்வீக திட்டத்தை விளக்கி சொல்ல வேண்டும். அந்த இறுதி நேர தெய்வீக திட்டத்தை அதிகார மையத்தில் உள்ள பாபிலோனிய உயர்மட்ட அமைப்புகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் விளக்கி எச்சரிப்பாக, முதிர் வயது தானியேலை போல அவர்கள் தேவனுடைய எச்சரிப்பை, தேவனுடைய நியாயமான தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை, அதன் விளைவாக அவர்கள் எவ்விதமாக காரியங்களை செய்திட வேண்டும், ஆனால் செய்யாமல் இருக்கிறார்கள். பெல்சாத்சாரை போலவே இவைகளெல்லாம் அறிந்திருந்தும் தங்களை தாழ்த்தாமல் இருக்கின்ற அவரை போல தேவனுடைய சத்தியங்கள் இவைகள் தான், இந்த சத்தியங்களை ஏற்ற நேர உணவாக பெற்றும் தங்களை தாழ்த்தக்கூடிய பிள்ளைகளுக்கோ மீட்புண்டு, இல்லாவிட்டால் நிச்சயம் தேவனுடைய தீர்ப்பு உண்டு என்பதை எச்சரிப்பின் எக்காலமாக மிகுந்த பக்தி வைராக்கியத்தோடு, விசுவாச வீரியத்தோடு, முழு விசுவாச தைரியத்தோடு அந்த இறுதி நேர பாத அங்க வகுப்பினர் அங்கே விளக்கக்கூடிய மாபெரும் உன்னதமான ஊழியத்தின் பணி அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இவைகளை எல்லாம் நாம் கருத்தாய் ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நோக்கம், ஒருவேளை நாம் அந்த காலகட்டத்தில இறுதி நேர யோவான் வகுப்பாராக நான் நிலைநிறுத்தப்பட்டால், பாபிலோனிய சக்திகளுக்கு முன்பதாக, அதாவது பெல்சாத்சார் அடையாளப்படுத்திடும் பாபிலோனினுடைய இறுதி நேர மத அமைப்புகளுக்கு முன்பதாக எச்சரிப்பின் எக்கால துணியிடும் பணியை
வந்திருக்கக்கூடிய மேசியா நமக்கு கொடுக்கும்போது நாம் ஒருபோதும் பயந்து போய் விசுவாச குறைச்சலிலே பின்வாங்கி விடக்கூடாது. நாம் கர்த்தர் இயேசுவின் வழிநடத்தலோடு, பிதாவின் ஆவியோடு, மிகுந்த விசுவாச தைரியத்தோடு யோவான் செய்ததைப் போல, முதிர் வயது தானியேல் செய்ததைப் போல நாம் கர்த்தர் இயேசுவினுடைய பலப்படுத்தும் சக்தியினாலே நாம் தேவனுடைய பலத்தை பெற்று உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தேவனுடைய ஏற்ற நேர அந்த கால சத்தியத்தை ஒட்டுமொத்த மக்களுக்கும் மற்றும் பாபிலோனிய அதிகார மையங்களுக்கும் நாம் விளக்கும் போது அந்த வாய்ப்பு ஒரு வேளை வந்தால் அதை செய்வதற்கு நாம் முன்கூட்டியே ஆயத்த மனநிலைமையிலே காணப்பட்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழல்கள், இப்படிப்பட்ட தருணங்கள், ஒரு வேளை அனுமதி எந்த ஆத்மாவிற்கு அளிக்கப்படுகிறதோ அந்த ஆத்மா அங்கே தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காகவே முன்பதாகவே பிதாவாகிய தேவன் அவரது கருவிகள் மூலம் இவர்கள் யாவையும் ஏற்ற கால சத்தியமாக லவோதிக்கியா சபையின் கால பிள்ளைகளுக்கு விசேஷமாக அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். இரண்டாம் வருகையிலே வந்திருந்து அரை கட்டி கொண்டு அரைக்கதவை தட்டக்கூடிய விசேஷித்த இரண்டாம் வருகையின் பிரசன்ன கர்த்தர் மனக்கதவை திறக்கக்கூடிய அருமை ஆத்மாக்களுக்கு அவரது போஜன மந்தியிலே இருந்து ஊனும் நினமும் நிறைந்த ஏற்ற நேர சத்தியங்களை கொடுக்கும் போது இறுதி நேர பாபிலோனிய சக்திகளுக்கு எதிராக, இறுதி நேர பாபிலோனிய சபைகளுக்கு எச்சரிப்பாக தேவன் அருளும் நியாய தீர்ப்புகளை விளக்கக்கூடிய சத்தியங்களையும் அவரது பந்தியிலே அவர் வைத்திருக்கிறார். அவைகளை நாம் பெறவும் அவைகளை எதிர்காலத்துல நாம் பயன்படுத்தவும் வேண்டும் என்பதற்கே உரிய சத்திய அறிவை, விசுவாசத்தை தேவன் நமக்காக அவர் அனுமதித்திருக்கிறார். ஆகவேதான் அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக தானியேலின் தீர்க்க தரிசன விளக்க புஸ்தகத்துல தெய்வீக திட்டத்தின் நிழல், நேரடியான பாகம் மற்றும் அதன் நிறைவேறுதலான பொருள் மற்றும் தீர்க்க தரிசன பாகங்கள் இசைவினைப்பாக கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் உள்ளபடியே பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல் மூலம் கர்த்தர் இயேசுவின் மூலம் பிதாவாகி தேவன் விளக்கும் அந்த தெய்வீக திட்டத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது உள்ளபடியே நாம் பிதாவாகி தேவனால் கர்த்தர் இயேசுவின் மூலம் உற்சாகப்படுத்தப்படுகிறோம், ஊக்கப்படுத்தப்படுகிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், தேவன் அந்த காலங்களுக்குரிய அனுமதியை கொடுத்தால் சம்பந்தப்பட்ட லவோதிக்கியா சபையின் கடைசி நேர அங்கங்கள் எவ்விதமாக அவர்கள் தேவனுக்காக பணியாற்ற வேண்டும், எப்படி மிகச்சிறந்ததொரு பங்களிப்பை தானியேலை போல கொடுக்க முடியும் என்பதை முன்னதாகவே பிதாவாகி தேவன் அவரது அருமையான பாத அங்கங்களுக்கு கர்த்தர் இயேசுவின் தலைமையிலே அவர் வழிகாட்டுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் இந்த வழிகாட்டுதலுக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுத்து தேவன் சித்தத்தை நம் வாழ்க்கையிலே எப்போதும் நிறைவேற்ற நாம் ஆயத்தமாவோம். அன்பானவர்களே, தானியேல் 5ஆம் அதிகாரத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த சத்தியங்கள் விளக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது தேவனுடைய தீர்ப்பை இந்த விசேஷித்த மனித விரல் மூலம் இங்கே காண்பித்தார். தேவனுடைய தீர்ப்பு எழுதப்பட்ட அந்த காரியம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பெல்சாத்சார் மற்றும் அவருடன் இருக்கக்கூடிய ராஜகுல மக்களும் ராஜ குடும்பத்தாரும் இந்த தேவனுடைய அனுமதிக்கப்பட்ட மனித கையினால் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்களை கண்ட பொழுது கல்தேய ஞானிகளால் ஒருபோதும் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, தானியேல் 5:24. அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ தேவனுடைய விசேஷித்த அனுமதியின் பேரிலேயே இந்த கையிருப்பு அனுப்பப்பட்டது. அது தேவனுடைய நியாயமான தீர்ப்பை எழுதுவதற்கான காரணத்திற்காக அது அனுப்பப்பட்டது. ஆம், அப்படியானால் தேவனுடைய தீர்ப்பு இங்க எழுதப்பட்ட அந்த காரியத்தை குறித்து அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய ஞானிகள் மற்றும் அதனுடைய சகல சாஸ்திரிகளாலும் ஏன் அறிந்து கொள்ள முடியவில்லை, ஏன் அவர்களால் அவைகளை வாசித்தறிய முடியவில்லை என்ற கேள்விகள் நிச்சயம் எழும். ஆம் அன்பானவர்களே, அவைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நாம் பார்க்கலாம் ஸ்லைட்ல. அதாவது மிக முக்கியத்துவமாக அவர் சொல்றார், இந்த கல்தேய ஞானிகளால் ஏன் அறிய முடியவில்லை என்றால், ஒருவேளை இந்த தெய்வீக அனுமதியின் பேரிலே மனித கையுறுப்பினால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எகிப்திய கியூனிஃபார்மிய எழுத்துக்கள் முறையில அது அமைந்திருக்க கூடும். ஆம் அன்பானவர்களே, எகிப்திய கியூனிஃபார்மிய எழுத்து முறையாக அவைகள் இருந்திருக்கலாம்.
ஆகவே நிச்சயமாகவே அந்த எழுத்து முறைகளை அறிந்த மொழி வல்லுநர்கள், மொழியியல் வல்லுநர்கள் நிச்சயமாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய, அதை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மொழியியல் வல்லுநர்கள் மாத்திரமே நிச்சயமாகவே அவர்கள் அறிந்திருக்க முடியும். எகிப்திய யூனிஃபார்மிய எழுத்தியல் முறையில அவைகள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த காரணத்தினாலே நிச்சயமாகவே அந்த ஞானிகளாய் இருப்பினும் சாஸ்திரிகளாய் இருப்பினும் அவர்கள் நிச்சயம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அது மாத்திரமல்ல, இந்த பாஷையின் அனைத்து திறன்களும், இப்படிப்பட்ட அனைத்து எழுத்தியல் மொழியியல் சார்ந்த அனைத்து திறன்களும் அறிந்தவர், தேவனுடைய தயவினாலே அவைகளை அறிந்திட்ட மனுஷர், தேவனுடைய அனுமதியின் பேரில் இருந்த ஒரே மனுஷர் தானியேல் மட்டுமே. ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஏற்கனவே பிதாவாகி தேவன் அருளின ஈவை குறித்து, தானியேலுக்கு தேவன் அருளின ஈவை குறித்து நாம் வாசிக்க கேட்கலாம். தானியேல் 1:17. தானியேல் 1:17. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். நாம் அன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகி தேவன் விசேஷித்த வகையில சகல எழுத்துக்களின் நிபுணத்துவத்தை தானியேலுக்கு கொடுத்தார். பிதாவாகிய தேவனுடைய நேசிக்கப்பட்ட அருமையான இளம் இளைஞன். ஆமன்பானவர்களே, பிதாவாகிய தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியம் தன் இளமை காலம் முதற்கொண்டு அவர் முதிர் வயது வரைக்கும் தக்க வைத்துக் கொண்டிருந்த அந்த உன்னதமான விசுவாசி தானியேலுக்கு சகல எழுத்துக்களின் நிபுணத்துவத்தையும் அந்த விசேஷித்த ஞானத்தின் வர்த்திப்பையும் தேவன் அருளியிருந்தார். ஆகவே சகல எழுத்துக்கள் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த அந்த காலத்தினுடைய உலகியல் மொழிகளிலே விசேஷித்த அனைத்து காரியங்களுமே அங்கே கொடுக்கப்பட்டதை நாம பார்க்கிறோம். தானியேல் அனைத்தையும் கற்றுக்கொண்டவராக, தானியேல் விசேஷித்த வகையில அந்த எழுத்துக்களின் நிபுணத்துவத்தை அவர் கையாள்பவராக காணப்பட்டார். ஆம், ஆகவே இவர்களை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் அவர்களுடைய காரியங்களாக குறிப்பிடுவது என்னவென்றால், தானியேல் தனது சமகாலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே முற்றிலுமாக அவர் மிகப்பெரிய மொழியியல் வல்லுநராகவே திகழ்ந்தார். மிகப்பெரிய மொழியியல் வல்லுநராகவே திகழ்ந்தார். ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே இவ்வளவு பெரிய மொழியியல் வல்லுநரை பிதாவாகி தேவன் அவர் அளித்த திறனினாலும் அவர் அளித்த ஞானத்தினாலும் உருவாக்கினார். ஆகவேதான் இப்படிப்பட்ட இந்த சகல எழுத்துக்களின் நிபுணத்துவம் வாய்ந்த தானியேல் பிதாவாகிய தேவனுடைய கருவியாக அங்கே பயன்படுத்தப்பட்டார். ஆகவேதான் தானியேல் பிதாவாகிய தேவனுடைய அனுமதியின் பேரில அழைத்து வரப்பட்டு அங்கே முதிர் வயதான நிலைமையிலும் கூட அவர் மிகுந்த உற்சாகத்தோடு பிதாவாகிய தேவனுடைய ஊழியத்தை நேர்த்தியாக, முகதாட்சிணியம் இல்லாமல், அஞ்சாமல், ராஜாவா இருந்த போதிலும் தேவன் மீது வைத்திட்ட பக்தி வைராக்கியம் சிறிதும் குறையாமல் விசுவாச தைரியத்தோடு ஞானத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி ஒட்டுமொத்த வரலாற்றை அந்த ராஜாவிற்கு, அவரது வயது தானியேலை ஒப்பிடும்போது கம்பேர் பண்ணும்போது இளம் வயது தான். ஆகவே ஒட்டுமொத்த ராஜ்ய சரித்திரத்தையும் தேவனுடைய மகிமையான செயல்பாடுகளையும் விளக்கி கூறி, அவர் செய்ய தவறின காரியத்தையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் விளக்கி கூறி, தேவன் அந்த காலத்திற்கு அவருக்கு கொடுத்திட்ட நியாயமான தீர்ப்பை தெய்வீக எழுத்தியல் முறையில அவர் அனுமதித்திட்ட அந்த நியாயமான தீர்ப்பின் விவரத்தை அங்கே தானியேல் விளக்க தொடங்கினார். தானியேல் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். தானியேல் 5:25. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே மெனே தெக்கேல் உபார்சின் என்பது. ஆமன்பான சகோதர சகோதரிகளே, அங்கே பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் ஞானம், உன்னதமான தெய்வீக தீர்மானம் மெனே மெனே தெக்கேல் உபார்சின் என்ற அளவீட்டு எழுத்தியல் முறையில கொடுக்கப்பட்டது. ஆம், இவைகள் பிதாவாகிய தேவனுடைய அளவீட்டு கால அளவை குறிக்கும் எழுத்தியல் என்பதை மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிபுணத்துவம் வாய்ந்த தேவனுடைய இரக்கத்தையும் தேவன் அருளின ஞானத்தையும் பெற்ற தானியேல் அறிந்து கொண்டார். தேவனுக்கு மகிமையை எப்போதும் செலுத்த தவறாத தானியேல்
அப்போதும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையை செலுத்தின பிற்பாடே அந்த விளக்கத்தை அவர் சொல்ல ஆரம்பித்ததை நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம், ஆராய்ந்திருக்கிறோம். ராஜாவாகிய நேச்சாருக்கு விளக்கி கூறும் போதும் எப்போதும் தானியேல் தேவனுடைய வெளிப்பாடுகளை கூறுவதற்கு முன்பெல்லாம் பிதாவை எப்போதும் கனமும் மகிமையும் படுத்துவதில் அவர் எவ்வளவு தூரம் கீழ்ப்படிதலுள்ள பக்திமான் என்பதை நாம் அறிகிறோம். நமக்கெல்லாம் மெய்த்திருச்சபைக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக, மிகச்சிறந்த பாடத்தை கற்பிப்பவராக தேவனால் பயன்படுத்தப்படுகிற கருவி இந்த தானியேல் என்பதை நாம் இந்த நேரத்துல நினைவு கூற வேண்டும், அன்பான சகோதர சகோதரிகளை. ஆகவே பிதாவாகி தேவன் அளவிட்டு விட்டார் மெனே. பிதாவாகி தேவனால் அளவிடப்பட்டது மெனே. இது ஒரு கால அளவை குறிக்கும் எழுத்தியல் என்பதை தானியேல் அங்கே வெளிப்படுத்தினார். ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். அனைவரும் மெனே, தேவன் அளவிட்டு விட்டார், கால அளவை குறிக்கும் எழுத்தியல். ஆம் அன்பானவர்களே, என்பதை தானியேல், தேவனுடைய தாசனாகிய தானியேல் அங்கே வெளிப்படுத்தினார். ஆகவே பிதாவாகிய தேவனுடைய மிகச்சிறப்பு வாய்ந்த தன்னிகரற்ற ஞானமானது இந்த மெனே என்ற ஓரியல் வார்த்தையை இருமுறை அங்கே எழுத வைத்தது. மெனே என்ற அந்த ஒரு வார்த்தை இருமுறை எழுதப்படவும், தெக்கேல் என்ற மற்ற வார்த்தை, பின்தொடரும் வார்த்தை ஒரு முறை எழுதப்படவும், உபார்சின் என்ற அதையும் பின்தொடரும் வார்த்தை மீண்டுமாக ஒருமுறை எழுதப்படவும், பிதாவாகிய தேவனுடைய அனுமதியின் அளவீட்டின் பேரிலான அந்த விசேஷித்த எழுத்தியல் முறை அனைவரையும் பிரமிக்க வைத்தது. ஆம், அனைவரும் திகைத்து திடுக்கிட்டார்கள். அந்த கையுறுப்பு அந்த வார்த்தைகளை எழுதும் போது, சாந்து பூசப்பட்ட அந்த சோரிலே எழுதப்பட்ட போது ராஜாவின் முகம் வேறுபட்டது, நினைவுகள் கலங்கப்படினது, இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்ட அளவிற்கு அந்த எழுத்தியல் முறையானது காணப்பட்டது. அதன் அர்த்தத்தை அறிந்து கொள்ள திகைத்து திடுக்கிட்டு அங்கே பயந்து ராஜா உரத்த சத்தமிட வேண்டிய அவசியமாயிற்று, அன்பான சகோதர சகோதரிகளை, என்பதை தானியேல் 5ஆம் அதிகாரத்துல அதன் தொடக்க வசனங்களில 5 முதல் 8 வசனங்கள் முடிய நாம் பார்க்கும் பொழுது அந்த சம்பவம் அப்படிப்பட்ட அனுபவத்தை ராஜாவுக்கு கொடுத்தது. ஆகவே பிதாவாகிய தேவனுடைய அளவிடும் எழுத்தியல் கால அளவின் முறையை தானியேல் நிபுணத்துவம் வாய்ந்த அந்த விசேஷித்த திறனை தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய சுத்த இரக்கத்தினாலே பெற்ற தானியேல் தேவனுக்கு மகிமையை செலுத்தி கனத்தை செலுத்தி அங்கே தேவனுடைய வெறும் கருவியாக தானியேல் செயல்பட்டார். அங்கே ஒருபோதும் தானியேல் தன்னால் இவைகள் வெளிப்படுத்தப்பட்டது என்ற விதத்திலே பெருமிதம் கொள்ளவில்லை என்பதும் மெய்த்திருச்சபைக்கே உரிய படிப்பினை பாடும். அன்பான சகோதர சகோதரிகளே, லவோதிகியா சபையினுடைய அருமை பிள்ளைகள் பிதாவாகி தேவனால் வழிநடத்தப்படும் போதும் பயன்படுத்தப்படும் போதும் எப்போதும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையையும், பிதாவாகிய தேவனுக்கு கனத்தையும், பிதாவாகிய தேவனுக்கு முன்பதான மனத்தாழ்மையையும், பிதாவாகிய தேவனுக்கு முன்பதான கீழ்ப்படிதலையும் தானியேலை போல எப்போதும் மனம் வந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், மரண பரியந்தம் வரைக்கும். ஒருபோதும் தங்களது சொந்த திறமையினாலே அல்லது தங்களது முயற்சியினாலே என் கை பிரயாசம் இவைகளை எனக்கு தந்தது என்று தப்பி தவறி கூட மனமேட்டுமையாக எண்ணிவிடக் கூடாது. அல்லது தங்களை குறித்து அனைத்து காரியங்களிலும் சிறப்பான நிலைமையில் இருக்கிறோம் என்று ரகசியமாக கூட இருதயத்தில் எண்ணிவிடக் கூடாது என்பதற்கு தானியேல் மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக, அவர் தேவனுடைய தாசனாக, தேவனால் நேசிக்கப்பட்ட கருவியாக அவர் காணப்படுகிறார். ஆகவே பிதாவாகி தேவன் தானியேலை மிக சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகள் அனைத்திலும் தானியேலை பயன்படுத்தினார். ஆக மொத்தத்தில் தானியேல் வெறும் கருவியே, அது விசேஷித்த பிதாவின் கருவி. அவர் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டார். ஆகவே மெனே 2 முறையும், தெக்கேல் 1 முறையும், உப்பார்சின் 1 முறையுமாக அந்த விசேஷித்த அளவீட்டு முறையிலான எழுத்தியல் முறை அங்கே விவரிக்கப்பட்டது. ஆம், அந்த விவரிக்கப்பட்ட அந்த எழுத்தியல் முறையை நாம் உற்று நோக்கும் போது மிக முக்கியமாக இந்த எழுத்தியல் முறையினுடைய அளவீட்டை குறித்து நாம் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய சகோதரர்கள் நிறை எடை அளவீடுகளை இந்த விசேஷித்த எழுத்தியல் முறை கற்றுக் கொடுக்கிறது என்பதை விவரித்தாங்க. ஆகவே ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் பிராங்க் ஷலோ மற்றும் சிடிஆர் மற்றும் அநேக தேவ பிள்ளைகள் இவைகளை ஆராயும் போது பிதாவாகிய தேவனுடைய நியாயமான தீர்ப்பின் அளவீட்டின் காலப்பகுதியை, காலங்கள், தெய்வீக திட்டத்தில் காலங்கள் சார்ந்த பகுதியை, அங்கே இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்திலிருந்து தேவன் அளவிட்டு
நியாயமான தீர்ப்பிட்டு அவருடைய காலங்கள் அனுமதிக்கப்படும் கால அளவை இவ்வளவு வெகு நேர்த்தியாக அங்கே தொடங்கி வைத்திருக்கிறார் என்பதை ஆராயும் பொழுது பிதாவிற்கு உண்மையாகவே மகிமையை செலுத்தினார்கள். ஆகவே நாம் அவைகளை ஆராயும் பொழுது மெனே என்ற இந்த ஒரு வார்த்தை 1000 கேராவை அடையாளப்படுத்துகிறது. ஆம், இது ஒரு நிறை, அதாவது எடையின் அளவீடு. சத்தியங்களில யூதர்களுக்கு, இஸ்ரேலியர்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியங்களில ஷேக்கல் என்ற அளவீடு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். அந்த ஷேக்கல் அளவீடு என்பது, ஒரு ஷேக்கல் என்பது 20 கேரா, ஒரு ஷேக்கல் என்பது 20 கேரா. அதே நேரத்தில் 60 ஷேக்கல் என்பது ஒரு மெனே. ஆகவே 1200 கேராக்கள் சேர்ந்தால் ஒரு மெய்னே என்ற கணக்கீடு அங்கே அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைகளை நாம் நம்முடைய ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். தற்போது நம்ம பிபிடி ஸ்கிரீன்ல நம்ம பார்க்கும்போது மெனே என்ற இந்த முதல் தரம் உச்சரிக்கப்பட்ட இந்த ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைக்கு 1000 கெராஸ், 1000. அடுத்ததாக மீண்டுமாக மெனே, அதுவும் மீண்டும் 1000 கேரா. மீண்டுமாக மூன்றாவது வார்த்தை ஒரு முறை உச்சரிக்கப்பட்ட, அந்த ஒரு முறை எழுதப்பட்ட கையிருப்பு எழுதப்பட்ட வார்த்தை தெக்கேல் 20 கேராவை அடையாளப்படுத்துகிறது. இறுதியாக பெரேஸ் 500 கேரா. ஆக மொத்தம் எழுத்தியல் நிறையில, எடை அளவீடுகளில 2520 கொண்ட ஒரு கால அளவை, 2520 வருடங்கள் கொண்ட கால அளவை அடையாளப்படுத்திடும் தேவனுடைய நீதியின் தீர்ப்பு இங்கே விவரிக்கப்படுவதை, தேவனுடைய அனுமதியின் பேரிலே அனுப்பப்பட்ட அந்த கையிருப்பு தெய்வீக திட்டத்தின் நியாய தீர்ப்பின் பாகத்தை, தேவன் அளவிட்டு அனுமதிக்கும் பாகத்தை, கால அளவை பற்றி குறிப்பிடுவதை தேவனுடைய தேறின தாசனாகிய தானியேல் மூலம் தேவன் விளக்கினார். ஆகவே பெல்சாத்சார் ராஜாவை பொறுத்த மட்டிலே இந்த மெய்த்திருச்சபைக்காகவே கொடுக்கப்படுகின்ற விளக்கங்கள் நிறைய அளவீட்டின்படியாகவும் தெய்வீக திட்டத்தின் அளவீட்டின்படியாகவும் நிச்சயம் தானியேல் அங்கே கொடுப்பதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. மாறாக அங்கே ராஜாவாகிய பெல்சாத்சாருடைய காலத்திலே அவருக்கு என்ன சம்பவிக்குமோ அந்த சம்பவத்தின் விளக்கம் மாத்திரம் சொல்வதற்கு அனுமதிக்கப்பட்டது. ஆனால் இந்த விசேஷித்த தெய்வீக வெளிப்பாட்டிலே, மனித கையிருப்பு எழுதப்பட்ட வெளிப்பாட்டில பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய அனைத்து கோணங்களும், அனைத்து நிகழ்ச்சிகளின் தொகுப்பும், அங்கே அனைத்து ஒத்திசைவுகளினுடைய நிறைவும் தானியேல் மூலம் மெய்த்திருச்சபைக்கே முழுமையாக விளக்கப்படுகிறது என்றால், பிதாவாகிய தேவன் எவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார், எவ்வளவாய் அவரது சத்தியங்களை முழுமையாக நமக்கு கொடுப்பதற்கு பெரு விருப்பத்தோடு பிதாவாகிய தேவன் அவரது ஆவியின் வழிநடத்தலை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆவியிலே அனலாயிருங்கள் என்ற மாபெரும் சத்தியம் தானியேல் வாழ்ந்து காண்பித்த சத்தியம். ஆகவே தானியேல் வகுப்பார் ஆவியிலே அனலாயிருந்து தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய நிகழ்ச்சிகள் எப்படியாக விவரிக்கப்பட்டிருக்கிறது, பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய கால அளவீடுகள் எப்படியாக வரிசை கிரமமாக அமைக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய தெய்வீக திட்டத்திலே காலங்கள், வேலைகள் பற்றிய சத்தியங்கள், டைம்ஸ் அண்ட் குரோனோஸ் என்பதை பற்றிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த கால அளவீடுகளுக்குரிய சத்தியங்கள் எவ்விதமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் தேவனுடைய தயவிலே இரண்டாம் வருகையிலே பிரசன்னமாயிருக்கக்கூடிய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் தலைமையிலே கற்றுக்கொள்ளும் பொழுது உள்ளபடியே தெய்வீக சத்தியங்களுக்காக, நமக்கு அருளப்பட்ட இரக்கங்களுக்காக, நமக்கு கொடுக்கப்படுகின்ற விசேஷித்த ஏற்ற நேர வெளிச்சத்திற்காக நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு பிதாவிற்கு மகிமையை ஏறெடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை தற்போது நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் எழுத்தியல் அளவீட்டு முறையிலே தேவன் அந்த ராஜாவாகிய பெல்சாத்சாருக்கு என்ன வார்த்தை சொல்ல சொன்னாரோ அதை தேவ ஆவியின் உதவியில அதற்கே உரிய விளக்கத்தை மாத்திரம் சுருக்கமாக, நிறைவாக தானியேல் தேவாவியின் உதவியிலே குறிப்பிட்டார். தானியேல் 5ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்களை கவனமாய் வாசிக்க கேட்போம். தானியேல் 5:26, 27. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும்,
தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இங்கே வசன ரீதியாக இது ஆராயும் பொழுது தேவனுடைய இந்த மாபெரும் கால அளவீட்டின் சத்தியத்தினுடைய நிறைவேறுதல் எப்படியாக இருந்தது என்றால், பிதாவாகி தேவன் உன் ராஜ்யத்திற்கு முடிவை ஏற்படுத்தி விட்டார். பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய அரசு அந்த எக்ஸ்பைரி டேட், காலாவதியாகும் காலம் வந்துவிட்டது. பாபிலோனிய அரசினுடைய கிளைமேட்டிக்கல் சீன், இறுதி முடிவு பாகம் வந்துவிட்டது. ஆகவே தேவன் அதற்கு முடிவை அவர் ஏற்படுத்தி விட்டார். ஆகவே அதை தொடர்ந்து தெக்கேல் என்பதற்கு நாம் பார்த்தோம், நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். அன்பானவர்களே, விசேஷித்த வகையில தேவனுடைய தீர்ப்பின் கால அளவு எழுத்தியல் முறையில, கியூனிஃபார்மி எழுத்தியல் முறையில கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கியூனிஃபார்மி எழுத்தியல் முறை என்பது மொழியியல் வல்லுநர்களால், சாதாரணமான மொழியியல் வல்லுநர்களால் ஒருபோதும் கற்றுக்கொள்ள முடியாது. அதற்கென்று பிரத்யேக பயிற்சியும் பிரத்யேக ஞானமும் பிரத்யேக தேவனுடைய தயவும் ஆதி காலங்கள் முதற்கொண்டு தற்போது வரைக்கும் தேவைப்படுவதாக லிட்ரஸி டிபார்ட்மெண்ட், மொழியியல் வல்லுநர் துறையானது இப்போதும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பிதாவாகி தேவனுடைய இரக்கத்தையும் தயவையும் பெற்றிட்ட தானியேல் அவர்கள் இந்த தெய்வீக தீர்ப்பின் கால அளவை பற்றி அவரால் விவரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலங்கள் எவ்விதமாக கடந்து செல்லும் என்பதை பற்றி அனுமதிக்கப்பட்ட, தேவனால் அனுமதிக்கப்பட்ட கையிருப்பு எழுதும் பொழுதே அதற்கே உரிய அந்த கால அளவின் விளக்கங்களை அவர் தேவ தயவிலே, தேவாவின் உதவியிலே சகலவிதமான அந்த எழுத்தியல் முறையின் விளக்கங்களை தேவனிடத்தில் கேட்டு பெற்றார். ஆகவே தராசில் நிற்கப்பட்டு குறைய காணப்பட்டாய், weighted in the balances and found wanting. அன்பானவர்களே, இந்த பாபிலோன் பொன்னாலான அரசு, பொன்னாகி அந்த தலை நீரே, இந்த பொன்னாளாகிய அரசு நெருக்கப்பட்டது. பாபிலோனுடைய அந்த மகிமை பிரஸ்தாபங்கள், மேன்மைகள், சகலவிதமான முன்னேற்றங்கள், அதிநவீன கண்டுபிடிப்பின் கலாச்சாரங்கள், மாபெரும் கட்டடக்கலை, மாபெரும் பல்வேறு விதமான நவீன கண்டுபிடிப்புகள், அங்கே விவசாயத்துறையில மிகப்பெரிய முன்னேற்றம் ஆகியவைகள் அனைத்தும் இருந்த போதிலும் பிதாவாகிய தேவனே அனைத்திற்கும் காரணமானவர். அவரே பூரண ஐஸ்வர்ய சம்பன்னர், ஜீவன்களுக்கெல்லாம் அதிபர் அவரே, அதிகாரியாய் இருக்கக்கூடியவர் அவரே என்பதையெல்லாம் மொத்தத்தில், ஒட்டு மொத்தத்தில் மறந்து போயிருந்த, அந்த பிதாவாகி தேவனுடைய தயவை விட்டு முழுமையாக வழி விலகி இருந்த இந்த காரியம் தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டதை அங்கே விவரிக்கிறது. அன்பானவர்களே, ஆகவே இங்கே பிதாவாகி தேவன் அவர்களுக்கு கொடுத்த மட்டில்லாத அனுமதியின் கிருபை, இரக்கம், தயவை அவர்கள் காலப்போக்கில் அவர்கள் விருதாவாக எண்ணினார்கள். அதை அவர்கள் வீண் பண்ணிவிட்டார்கள். அவர்கள் அதை நிராகரித்து விட்டனர். பாபிலோனிய ஆளும் சாம்ராஜ்ய சக்கரவர்த்திகள் பிதாவாகி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே அவருடைய கனத்தை மகிமையை அளிக்கவில்லை. மாறாக பரிசுத்த பணிமூட்டுகளுக்குரிய தீட்டுக்களை செய்து அது நிமித்தம் தேவனுக்குரிய மகிமையை அவர்கள் கொடுக்காமல், தங்களை தாழ்த்தாமல், அதை பொய்யான விக்கிரகங்களுக்கு அளித்த அந்த தீட்டான பாவச்செயலின் மீறுதல் தராசிலே நெருக்கப்படும் போது தெய்வீக நீதியின் தீர்ப்புல, அந்த பிளமண்ட்ல, தூக்கு நூலில, தேவனுடைய நீதியின் தீர்ப்புல தண்டனைக்குரிய குற்றமாக அக்கிரம அளவை நிரப்பி விட்டார்கள். ஆகவேதான் தானியேல், முதிர் வயது தானியேலின் மூலமாக இந்த விசேஷித்த கால அளவின் முடிவு, பாபிலோனிய அரசு முடிவடையும் நேரத்தை அங்கே தேவன் உரைத்தார். இதில் இந்த ஸ்பெஷாலிட்டி, இதனுடைய மிக முக்கியத்துவமா இந்த குறிப்பிடத்தக்க காரியம் என்னவென்றால், தானியேல் இந்த தீர்க்க தரிசனத்திற்கே உரிய விளக்கங்களை ராஜாவாகிய பெல்சாத்சாருக்கு சொல்லி கொண்டிருக்கும் போதே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற தேவன் அனுமதித்தாராம் மறுபகுதியில. ஏனென்றால் தொலைதூரத்திலே பாபிலோனிய சாம்ராஜ்யம் கோட்டை கொத்தளங்கள் நிறைந்தது என்பதை நாம் அறிகிறோம். பாபிலோனிய சாம்ராஜ்யத்திற்குள் எதிரிகளால் ஒருவரும் ஒருபோதும் ஊடுருவ முடியாது. அதற்குள் நுழைய வேண்டுமானால் பாபிலோனுக்குள் நுழையக்கூடிய யூப்ரட்டிஸ் ஆறினுடைய கிளையாற்றினை நிச்சயமாகவே அவர்கள் வெகு தூரத்திற்கு முன்பதாகவே திசை திருப்பி விட்டு பல்வேறு வாய்க்கால்களை வெட்டி அந்த நீரை வற்றச் செய்து அதற்கு பிற்பாடு அந்த அகழிகளை தாண்டி அந்த எதிரி படைகள் அந்த அளவுக்கு முயற்சி எடுத்தால் மட்டுமே பாபிலோனுக்குள் உள்ளே நுழைய முடியும். ஆகவே
இந்த இரவு நேரத்தில் நடந்த விருந்துல தானியேல் இந்த தீர்க்க தரிசன விளக்கத்தை தேவ தயவுல கூறிக்கொண்டிருக்கும் போதே, அதற்கு முன்பதாகவே சில மாதங்களுக்கு முன்பதாகவே அங்கே விசேஷித்த தேவனுடைய அனுமதி பெற்ற மாபெரும் விடுதலை நாயகனாக சித்தரிக்கப்படுகிறார் கோரேஸ் ராஜா. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் பிதாவாகி தேவனால் முன்னுரைக்கப்பட்டவர். இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் வருவதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயாவினால் முன்னுரைக்கப்பட்டவர். பிற்பாடு சமகாலத்திலே எரேமியாவினால் குறிப்பிடப்பட்டவர். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த கோரேஸ் ராஜாவின் மூலமாக இந்த தீர்க்க தரிசனமானது செயல் வடிவம் பெற்றது. பாபிலோனுக்குரிய வீழ்ச்சி, பாபிலோன் அரசாங்கத்தை வீழ்த்துவதற்குரிய படையெடுப்பை கோரேஸ் அங்கே அந்த இரவு நேரத்துல இறுதி தருணத்துல அந்த படைகள் அந்த வற்றி போன ஆற்றின் வழியாக உள்ளே நுழைய தொடங்கினது. எவ்வளவு பொருத்தம் பாருங்கள். ராஜாவாகிய பெல்சாத்சாருக்கு தேவன் மட்டிட்டார், கால அளவு முடிந்தது என்று சொல்லும் போதே அங்கே தேவனால் அனுமதிக்கப்பட்ட விசேஷித்த மேதோ பெர்சிய ராஜ்யத்தின் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக கோரேசை தேவன் எழுப்பி, கோரேசின் மூலமாக பாபிலோனிய கோட்டை கொத்தளங்கள் வீழ்த்தப்பட்டது. அங்கே விசேஷித்த படையெடுப்பு அங்கே முழுமையாக உள்ளே நுழைய தொடங்கினது. தீர்க்க தரிசனத்தின் தெய்வீக வெளிப்பாட்டினுடைய நிறைவேறுதல் கூற கூற சொல்ல சொல்ல அவிதமாகவே உடனடியாக நிறைவேறி கொண்டிருப்பதை வேதாகமத்தினுடைய தேவ பிள்ளைகள் பார்த்து பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் வல்லமையின் செயல்களுக்காக அவருக்கு நன்றி தெரிவித்தார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே இது ஒரு கோணத்துல பிதாவாகி தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அவரது தாசனாகி தானியேல் விளக்கி கொண்டிருக்கிறார். மற்றும் ஒரு கோணத்துல பிதாவாகிய தேவனுடைய தேசத்திற்கான தீர்ப்பும் தொடங்கியது. பிதாவாகிய தேவனுடைய தேசம் என்பது எது? இஸ்ராயேல் தேசம். ஆமன்பானவர்களே, மிக முக்கியத்துவம் வாய்ந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். அந்த தேசத்திற்கான தீர்ப்பு அங்கே தொடங்கியது. அது எப்போது தொடங்கியது? சிதேக்கியா கால இறுதி நேர ராஜா, யூதேய ராஜாவாகிய சிதேக்கியா கால வீழ்ச்சி கிமு 606 முதல் இஸ்ரேல் தேசத்தின் குடிகள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆம், 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்விதமாக தெய்வீக தீர்ப்பின் நோக்கத்தை விவரிக்கிறது. நாம் வாசிக்க கேட்போம். 2 நாளாகமும் 36:21. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. ஆமன்பான சகோதர சகோதரிகளே, இதே காலப்பகுதியில மிக முக்கியத்துவம் வாய்ந்த தெய்வீக தீர்ப்பின் பாகம் இங்கே மற்றும் ஒரு கோணத்துல நிறைவேற தொடங்கினது. 70 வருட தீர்ப்பை தேவன் அனுமதித்தார். அது தனது சொந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த விசேஷித்த தேசத்திற்காக அவர் அருளி செய்த தீர்ப்பு. ஆகவே ஏன் அவ்விதம் இந்த 70 வருட தீர்ப்பை கொடுத்தார்? தேசம் தனது ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும். எந்த காரணத்தை முன்னிட்டும் தேசத்திற்கான ஓய்வு, அதாவது நிலத்திற்கான ஓய்வு தடைபட்டு விடக்கூடாது, டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது என்பதற்காகவே அந்த நிலத்திலே குடியிருந்த ஒட்டுமொத்த இஸ்ரேலியர்களையும் பிதாவாகி தேவன் அவரது தீர்ப்பின் மூலம் அவர் நாடு கடத்த அவர் செய்த முன்னேற்பாடுதான் தேவனால் அனுமதிக்கப்பட்ட அவரது ஊழியனாகிய பாபிலோனிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி நேபுகாத் நேச்சரை படையெடுக்க வைத்து, அவரை 3 முறை படையெடுக்க வைத்து, மிச்சம் மீதி இல்லாமல் ஒரு யூதன் கூட அந்த தேசத்துல, இஸ்ராயேல் தேசத்துல, யூதா மற்றும் இஸ்ராயேல் தேசத்துல இராதபடிக்கு அனைவரையும் நாடு கடத்தி அகதிகளாக அங்கே முற்றுகையிட்டு அனைத்து ஆத்துமாக்களையும் அங்கிருந்து அகற்றி தேசம் 70 வருட அந்த ஓய்வுல ரம்மியமாய் தீரும் மட்டும் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த தெய்வீக பிரமாணத்தை, நியாய பிரமாணத்தை பிதாவாகி தேவன் நிறைவேற்றினார். என்ன காரணம்? ஏனென்றால் இந்த தேசத்திற்கு, அதாவது தேசத்தின் நிலத்திற்கு ஓய்வு கொடுக்கப்பட வேண்டும் என்று பிதாவாகி தேவன் தனது தாசன் மோசையின் மூலம் அனுமதித்திட்ட யூப்ளியின் பிரமாணங்கள். ஆகவே நாம் தெய்வீக சட்டத்தை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள், யூப்ளியின் பிரமாணங்களை நாம் அனைவரும் சத்திய வெளிச்சங்களின் மூலம் பெற்றிருக்கிறோம், கற்றிருக்கிறோம், நினைவு கூறலாம். அந்த யூப்ளியினுடைய வருஷங்களின் சுற்றிலே இறுதியாக
அந்த 50வது ஆண்டிலே இந்த இஸ்ரேலிய ஜனங்கள் அந்த நிலத்திற்கு ஓய்வு கொடுத்தார்களா என்றால் முறையாக கொடுக்கவில்லை. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் திருச்சட்டத்தின் படியாக முழுமையாக அந்த யூபிலியின் பிரமாணத்தை நிறைவேற்றாததின் விளைவு தேசம் மனரமியமாய் ஓய்வை கொண்டாடவில்லை. ஆகவேதான் பிதாவாகி தேவனே தனது பிரமாணத்தை நிறைவேற்ற முன் வந்து அதற்கு தடையாய் காணப்படுகின்ற ஒட்டுமொத்த இஸ்ரேலிய மக்களை அங்கே இருந்து அகற்றி அதற்குரிய காரணத்தை தேவன் அனுமதித்து பாபிலோனிய படையெடுப்பாக அனுமதித்து தனது ஊழியனாக நேபுகாத் நேச்சரை மாற்றி அதைத் தொடர்ந்து அங்கே இருந்தவர்களை நாடு கடத்தி அந்த நாடு கடத்தின வேளையில தனது தாசனாகிய தானியேலை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரனுடைய சமூகத்திலே வைத்து தானியேலின் மூலம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தெய்வீக திட்டத்தை விளக்கி அதே நேரத்திலே நாடு கடத்தப்பட்டு அகதிகளாய் இருக்கக்கூடிய தனது மக்களின் மத்தியில தனது மற்றொரு பிள்ளையாகிய எசேக்கியேலை அனுப்பி அதே நேரத்திலே இஸ்ரேலிய மக்களின் மத்தியில அங்கே பாபிலோனிய படையெடுப்பை குறித்து அவர்கள் அஞ்ச வேண்டியதில்லை, தேவனே அதை அனுமதித்திருக்கிறார் என்று ஒட்டுமொத்த இஸ்ரேலினுடைய இருதயம் கலங்கி தவிக்காமல் இருக்கும்படி உண்மை தீர்க்கதரிசியாக எரேமியாவை அந்த தேசத்திலேயே வைத்து பிதாவாகி தேவனுடைய 3 கோண விசேஷித்த வழிகாட்டுதல்களை என்னவென்று சொல்வது. பிதாவாகி தேவனே, நீர் மகா பெரியவர், உம்முடைய செயல்பாடுகள் எங்களது ஞானத்திற்கு எட்டாதவைகள், எங்களுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டவைகள். நீரோ மகா பெரியவர், உமது மகா பெரிய தெய்வீக திட்டத்தினுடைய பல்வேறு கோணங்களினுடைய சாரம்சத்தை பல்வேறு கோணங்களுடைய வெளிச்சத்தின் கீற்றுக்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞானம் போதாது என்று பிதாவாகி தேவனிடத்துல நாம் முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுத்து தானியேலை போல முழுவதும் தலைவணங்கி நாம் நிற்க வேண்டும் என்பதே நமக்குரிய பாடமாக இங்கே காணப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே பிதாவாகி தேவனுடைய தெய்வீக வழிநடத்தலோடு சிதேக்கியாவினுடைய ஆட்சி காலத்துல ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம், 11ஆம் ஆண்டிலே நகரமும் அதைத் தொடர்ந்து தேவாலயமும் அழிக்கப்பட்ட பிற்பாடு சிதேக்கியா கைதியாக்கப்பட்டார். தேசம் தனது ஓய்வு வருஷங்களை 70 வருட ஓய்வை ரம்மியமா அனுபவித்து தீர முன் வந்தது. தேவன் முன்வர வைத்தார். ஆம், பிதாவாகி தேவனே நீதியான தீர்ப்பை செய்கிறவர். அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். பாருங்க, சொல்றாரு, பிதாவாகி தேவன் இவ்விதமான நீதியின் தீர்ப்பை தனது விசேஷித்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கே கொடுத்தார், அதன் மக்களுக்கும் கொடுத்தார். இஸ்ரேலின் மீது அளிக்கப்படும் விசேஷித்த புறஜாதி ராஜ்ய ஆளுகையை தேவன் இவ்விதமாக நியாயப்பிரமாண கணக்கீட்டின் கால அளவிலே உட்கொண்டு வந்தார். ஆகவே இந்த தானியேலின் விளக்கம் என்பது இந்த தேவனால் அனுப்பப்பட்ட கையுறுப்பினுடைய விளக்கத்தில அனுமதிக்கப்பட்ட கால அளவீடு தொடங்கிவிட்டது. ஆம், மெனே மெனே தெக்கேல் ஒபார்சின். ஆம், மெனே மெனே தெக்கேல் பெரேஸ். இங்க நான் பார்க்கும்போது 2520 ஆண்டுகள் கொண்ட அந்த காலப்பகுதி புறஜாதியாரின் ஆளுகைக்கென்று தேவனுடைய நீதியான தீர்ப்பாக தனது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்காக தேவன் நியமித்தார். ஆம், பிதாவாகி தேவனுடைய நீதியான தீர்ப்பு பொன்னான அளவுகோலாக காண்பிக்கப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபையை புறம்பே தள்ளின அந்த இஸ்ரேலிய மக்கள், ஆம், அவர்கள் யாரை அடையாளப்படுத்துறாங்கன்னா பெயர் கிறிஸ்துவ மண்டலத்தை அடையாளப்படுத்துகிறார்கள். பெயர் கிறிஸ்துவ மண்டலம் மகா பாபிலோன். அவர்கள் தேவனுடைய கிருபையை ஆரம்பத்திலே துவக்கத்திலே பெற்றார்கள். ஆனால் பெற்றுக்கொண்ட கிருபையை தக்க வைத்துக் கொள்ள தங்களை கீழ்ப்படிய செய்யவில்லை. விசுவாச குறைச்சலுக்குள் சென்றார்கள், கள்ள உபதேசங்களை பெற்றார்கள், விக்கிரகாராதனைக்குள் சென்றார்கள், மெய்தேவ வணக்கத்திலே அவர்கள் தேவனை பின்தொடரவில்லை என்பதை சகோதரர்கள் விவரிக்கிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பின்பற்றும் வாழும் வாழ்க்கையை வாழாத இந்த பெயர் கிறிஸ்துவ மண்டலத்தினுடைய பிள்ளைகள், அதை ஆளும் அதிபர்கள், மத அமைப்பின் தலைவர்கள் தேவனுடைய நீதியான தீர்ப்பை பெறுவதற்கு அவர்கள் ஏற்றவர்களே என்று தங்களை தாங்களே தீட்டாக்கி கொண்டு முன் வந்தார்கள். ஆகவேதான் அவர்களுக்குரிய அளவீடு வெயிட்டட் இன் த பேலன்சஸ் அண்ட் ஃபவுண்ட் வாண்டிங், தராசாக பேலன்ஸாக கொடுக்கப்பட்டுச்சு. அந்த தராசு எதை குறிக்கும் அடையாளம் ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். பொன்னான அன்பின் பிரமாணம் மற்றும் கிறிஸ்து இயேசுவின் உபதேச அளவீடுகள். பொன்னான அன்பின் பிரமாணம் மற்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேச அளவீடுகளை குறிப்பதே அந்த நிறுத்தலின் நிறை, அதாவது பேலன்ஸ். ஆகவே இவைகளின் மூலமே அளவிடப்படும் ஒரு வாய்ப்பு இங்கே தேவன் அருளுகிறார். திருச்சபை வரலாற்றிலே பிதாவாகி தேவனது கோல்டன் ரூல், பொன்னான அன்பின் பிரமாணத்திற்குரிய விசேஷித்த உபதேசங்கள் கர்த்தர் இயேசுவை முன்னிட்டு வழங்கப்பட்டது. கர்த்தர் இயேசுவினுடைய உபதேச அளவீடுகள் கொடுக்கப்பட்டது. ஆம் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்களை ஒருவர் முழுமையாக கற்றுக்கொண்டு அதை அவர் கடைபிடிக்க வேண்டும்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை முழுமையாக கற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசியாக நிச்சயமாகவே திருச்சபையின் அருமையான அங்கங்கள் முன்வர வேண்டும். எப்போதும் கர்த்தர் இயேசு அவர் கற்றுக் கொடுப்பவராக காணப்படுகிறார். உபதேசங்களை நாம் முழுமையாக பின்பற்றக்கூடிய அருமை திருச்சபையாக மாற வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகளை கை கொள்ளக்கூடிய பிள்ளைகளை அவர் பார்க்கிறார். ஆகவேதான் அவர் சொன்னார், யோவான் 15:10 நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆம், கர்த்தர் இயேசு நமக்கு கற்பித்த கற்பனைகளாகிய அந்த உபதேசங்களிலே சத்தியங்களிலே நாம் கை கொள்ளும் நிலைமை, வாழ்ந்து காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில நாம் நீடித்தால் நிச்சயம் கிறிஸ்து இயேசுவின் அன்பிலே, அந்த பொன்னான் அன்பின் பிரமாணத்திலே, அந்த தராசின் அளவீட்டிலே நாம் சரியாக கர்த்தர் இயேசுவின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்பவர்களாக பரிந்து பேசுகிற அவராலே நாம் அந்த உள்ளாக்கப்பட்டு பிதாவினுடைய அன்பின், தயவின், இரக்கத்தின் கரத்தை பெற முடியும். ஒருவேளை நாம் கர்த்தர் இயேசுவின் பிரமாணங்களை, கற்பனைகளை கை கொள்ளாமல் வெறும் பெயரளவுக்கு அல்லது மற்றவர்கள் பார்க்கும் விதமாக வெளிப்படையாக பரிசேயர்கள் போலவோ சதுசேயர்கள் போலவோ வேத பாரர்கள் போலவோ வெளி தோற்றத்திற்கு நடந்து கொண்டிருந்தால் நாமே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஆகவே நம்மை நாமே நிதானிப்பதற்காகவே வருடத்திற்கு ஒரு முறை கர்த்தர் இயேசுவை நினைவு கூறக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த, நம்மை சீர்திருத்தும், நம்மை குணப்படுத்தும், நம்மை வழிநடத்தும் விசேஷித்த ஐக்கிய பந்தி பிதாவாகி தேவனால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த பொன்னான அன்பின் பிரமாணம் மற்றும் கிறிஸ்து இயேசுவின் உபதேச அளவீடுகள் மூலம் தராசிலே நாம் நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கி அதை நிறைவேறும் காலத்திலே தீவிரமாக லவோதிக்கியா சபையின் காலப்பகுதியிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்றைக்கு வைக்கப்பட்ட தராசிலே பெல்சாத்சார் விழுந்து போயிருக்கலாம். ஆனால் லவோதிக்கியா சபையின் அருமை திருச்சபையின் பிள்ளைகள் விழுந்து போகாமல் இருப்பதற்கு நம்மை நாமே நிதானித்துக் கொண்டிருக்க வேண்டும். நமக்கான தராசுகள் அனுதினமும் நம் முன் வைக்கப்படுகிறது. நாம் அதில் கடந்து வர வைக்கப்படுகிறோம். weighted in the balances and found wanting. ஒருபோதும் குறைய காணுதலை நாம் கொடுத்து விடக்கூடாது. ஏனென்றால் குறைய காணுதல் எதற்குரிய அடையாளம், எதற்குரிய நிறைவேறல் என்பதை சிடிஆர் அவர்கள் சொல்லும் பொழுது, மேசியாவினுடைய ராஜ்ய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாத திருப்தியற்ற நிலைமையை அது அடையாளப்படுத்துகிறது. ஃபவுண்டிங், குறைய காணுதல் எதை குறிக்கிறது? மேசியாவினுடைய ராஜ்ய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாத திருப்தியற்ற நிலைமைக்கு தள்ளப்படுதல். அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாத இழப்பின் நிலைமையை நாம் ஒருவரும் சந்தித்து விடக்கூடாது என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையிலேயே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மில் குறைய காணுதலை நீக்கி போட, அவர் நம் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்க பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த வழிநடத்தலோடு இரண்டாம் வருகையிலே பிரசன்னமாகி நம் ஒவ்வொருவரையும் கோதுமை மணிகளாக அவரது களஞ்சியத்திலே சேர்ப்பதற்கு சத்தியத்தின் மூலம் ஒவ்வொருவரையும் நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே உணர்த்தி, தாங்கி, சுமந்து, நியாயம் திருத்தி, சீர்திருத்தி வேத சத்தியங்களின் மூலம் நம்மை அவர் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வணையும் பொழுது நமக்கு இழப்புகள் ஏற்படலாம், தோல்விகள் ஏற்படலாம், பின்னடைவுகள் ஏற்படலாம். அவைகள் நம்முடைய நன்மைக்கானவைகள், நமக்கான சோதனைகள், நமக்கான மாறுவேடமிட்டு வந்த ஆசீர்வாதங்கள் என்பதை ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே நாம் அந்த கிறிஸ்து இயேசுவினால் அனுமதிக்கப்படுகின்ற அந்த தராசினுடைய அளவீட்டின்படியான அளவீடுகளில நாம் உற்சாகத்தோடு கர்த்தர் இயேசுவின் மூலம் பிதா நம்முடைய சக்திக்கு ஏதுவாக அனுமதிக்கும் சோதனைகளிலே நிலைத்து நின்று சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் தன்னை நிரூபித்த பின்பு அதற்கே உரிய பாக்கியத்தை பெறுவான் என்ற வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் தேவனுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க முன்வர வேண்டும். ஆமன்பானவர்களே, தானியேல் அவிதமாகவே காணப்பட்டார். தானியேலுக்கு அருளப்பட்ட சிங்க கெபியின் சோதனையிலும் அவர் தன்னை முழுமையாக சகித்து அங்கே இரவு முழுவதும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார். ஆகவேதான் காலையில ராஜா வந்து கேட்டப்போ, தானியேலே, இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா? ஆம் என்று அவரால் பதில் சொல்ல முடிந்தது. ராஜா, புறஜாதி ராஜா, அவர் சொல்றார் இடைவிடாமல் ஆராதிப்பாயே என்று ராஜா சர்டிபிகேட் கொடுக்கிறார், சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சி தானியேலின் வாழ்க்கையில் இருந்ததை போல நாமும் முதிர் வயது தானியேலாக, லவோதிக்கியா சபையின் பிள்ளைகளாக நாம் வாழும் வாழ்க்கையில காலை முதல் இரவு வரைக்கும், இரவு தூங்கும் போதும் பிற்பாடு எப்பொழுதும் தேவனை துதிக்கும்
உதடுகளின் கனி தேவனுக்கு நன்றி செலுத்தும் இருதயம், எப்போதும் தேவனை இடைவிடாமல் அவரை குறித்ததான ஒரு நேசம், பக்தி வைராக்கியம் மற்றும் அன்பு கலந்த விசேஷித்த பாசம், பற்று எப்போதும் தேவன் மீது கர்த்தர் இயேசு வைத்ததை போல நாமும் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். தேவனை பற்றிய சிந்தனை ஒருபோதும் குறைவதற்கு நம் இருதயத்தில் இடம் விட்டுவிடக் கூடாது. அதையே சாத்தான் எதிர்பார்க்கிறான். அன்பான சகோதர சகோதரிகளே, கோரேஸ் ராஜா பிதாவாகி தேவனால் பொருளான சத்தியத்திலே குறிப்பிடப்படுகிறார். மகிமையின் கர்த்தர் இயேசுவை அடையாளப்படுத்துகிறார். அன்பானவர்களே, ஆகவேதான் கோரேஸ் ராஜாவை அவரது நியாயமான தீர்ப்பிலே தராசிலே குறைய காணப்பட்ட பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அகற்றிவிட்டு அவரது தாசனாக பிதாவாகி தேவன் அங்கீகரித்தார். ஏசாயா தீர்க்கன் அதை 150 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பிதாவாகி தேவனுடைய அருளினாலே, தேவாவின் உதவியினாலே இவ்விதமாக பதிவிடுகிறார். ஏசாயா 44 அதிகாரம் 24 முதல் 28 வசனங்களை நாம் கவனமாய் வாசிக்க கேட்போம். படிங்க. ஏசாயா 44 24 முதல் 28 வசனங்கள். உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர், நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர், நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர், நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறவர், கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய அனந்த ஞானத்திலே, மாபெரும் தெய்வீக தீர்ப்பின் தீர்மானத்திலே முன்குறிக்கப்பட்ட காலம் வருவதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கோரேசை குறித்து அவர் தேவனால் அனுமதிக்கப்பட்ட மேய்ப்பராகவும் எருசலேமை நோக்கி அவர் கட்டப்படும் அந்த மாபெரும் காரியத்தை அவர் செய்யக்கூடியவராகவும் தேவாலயத்தை அஸ்திபாரப்படுத்தி மீண்டுமாக விசேஷித்த வகையிலே தேவனுடைய கருவிகள் மூலம் தேவாலயம் மீண்டுமாக அங்கே அமைக்கப்படும் என்பதற்குமே உரிய கருவியாக அவருக்கு பிரியமானதை, பிதாவிற்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய மாபெரும் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக, மேதோ பெர்சியா அரசாங்கத்தினுடைய அதி உயர் தலைவராக இந்த கோரேசை, ஆங்கிலத்திலே சைரஸ், இந்த சைரஸ பிதாவாகி தேவன் முன்னதாகவே நியமித்தார். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக பிதாவாகி தேவனால் முன்குறிக்கப்பட்ட விசேஷித்த ரட்சிப்பின் தலைமை தளபதியாக அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். கிபி 1874 இந்த ஒட்டுமொத்த அமைப்புகள், உலகத்தின் அமைப்புகள், அரசியல், சமுதாயம், மதம், பொருளாதாரம், இந்த அமைப்புகளை அவர் படிப்படியாக பலவீனப்படுத்தி பொருளான சத்தியத்திலே அவர் இந்த விசேஷித்த கோரேசை அடையாளப்படுத்தும் விசேஷித்த மகிமையின் கர்த்தராக அவர் வெளிப்பட்டிருக்கிறார். ஏசாயா 45 அதிகாரம் 1 முதல் 4 வசனம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து எவ்விதமான செயல்பாடுகளை செய்ய இருக்கிறார் என்ற மாபெரும் தெய்வீக திட்டத்தின் தீர்க்க தரிசன வெளிச்சத்தை விவரித்து காண்பிக்கிறது. வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏசாயா 45 1 முதல் 4 வசனங்கள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தெரித்தேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே பிதாவாகிய தேவன் ஆவிக்குரிய விதத்திலே பொருளான சத்தியத்தின் நிறைவேறுதலை மகிமையின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து மூலம் அளிக்கிறார். ஆகவே கோரேஸ்
இங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார். ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களின் ராஜாக்களை அவர் முழுமையாக நீக்கிவிட்டு தேவன் அருளும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சகல விதமான ஏற்பாடுகளையும் தெய்வீக திட்டத்திற்கு இசைவாக அவர் ஏற்பாடு செய்ய இருக்கின்றார். கோணலானவைகளை செவியாக்குகின்றார். பிதாவாகிய தேவன் அவரது கரத்தை பிடித்து வலதுகையை பிடித்து விசேஷ வழிநடத்தல் கொடுத்து வெண்கல கதவுகளை உடைக்க, இரும்பு தாழ்பால்களை முறிக்க, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை கொடுக்க அவர் சித்தமாயிருக்கின்றார். ஆகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபு, தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலின் நிமித்தம் இந்த கோரேஸ் என்கின்ற மகிமையின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகி தேவன் விசேஷித்த வகையில அவர் தனது பிரதான கருவியாக பயன்படுத்தி இறுதி வெற்றியை, இறுதி ஜெயத்தை, ஒட்டுமொத்த தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் காரியத்துல கர்த்தர் இயேசுவுக்கு கொடுத்து, கர்த்தர் இயேசுவின் தலைமையில இந்த தேவனுடைய ராஜ்யமானது கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்தின் உன்னத பாகமாகவும், கண்ணுக்கு தெரியும் ராஜ்யமானது எருசலேமை தலைநகரமாக கொண்டு இஸ்ரேலின் முற்பிதாக்களை கொண்டு அங்கே கட்டப்படும் ராஜ்யமாகவும் நிச்சயம் காணப்படும் என்பதற்கே உரிய உன்னதமான தெய்வீக திட்டத்தின் சாரம் மிகுந்த உப்பால் சாரமேற்றப்பட்ட சத்தியங்களை பிதாவாகி தேவன் அங்கே வழங்கினார். அன்பான சகோதர சகோதரிகள், இப்படியாக இந்த உன்னதமான ஏற்பாடு கோரேஸ் ராஜாவிற்கு அங்கே கொடுக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கும்போது அதற்கே உரிய பொருளான நிறைவேறுதலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி காண்பிக்க அவர் தெய்வீக திட்டத்துல பிரதான தெய்வீக ஊழியராக அங்கே காணப்படுகிறார் என்பதை நாம் இங்கு நினைவு கூற வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் கோரேஸ் ராஜா அவர்கள் எவ்விதமாக நேரடியான இந்த பாபிலோனை, மகா பெரிய பாபிலோன், சர்வ வல்லமை பொருந்திய இயற்கை அறங்கள் மற்றும் கட்டடக்கலையிலே பாதுகாக்கப்பட்ட பாபிலோன், இது பெயர் கிறிஸ்துவ மண்டலத்தை அடையாளப்படுத்துகிறது. ஒரு கோணத்தில் இதை எப்படி அவர் வீழ்த்தினார் என்பதை பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் பிதாவாகி தேவன் அதற்கே உரிய செயல்பாடுகள் இப்படித்தான் இருக்க போகிறது என்பதையும் தேவனால் திட்டமிடப்பட்டு அனுமதிக்கப்பட்ட அந்த செயல்பாடுகளையும் கூட கூறினார். ஆகவே இந்த ஆவிக்குரிய தீர்க்கதரிசன ஆராய்ச்சி பாகத்தின் பாடத்தின் நேரத்தை கருதி இறுதியாக இந்த வசனத்தை நாம் வாசித்து அதன் விளக்கத்தை பெற்று இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா 51ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வசனங்கள். பாபிலோனின் பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ணாமல் கோட்டைகளில் இருந்து விட்டார்கள். அவர்கள் பராக்கிரமம் அழிந்து பேடிகள் ஆனார்கள். அதன் வாசஸ்தலங்களை கொளுத்தி போட்டார்கள். அதன் தாழ்பால்கள் உடைக்கப்பட்டது. கடையாந்தரம் முனை துவக்கி அவனுடைய பட்டணம் பிடிபட்டது என்றும், துறை வழிகள் அகப்பட்டு போய் நாணல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும், யுத்த மனுஷர் கலங்கி இருக்கிறார்கள் என்றும் பாபிலோன் ராஜாவுக்கு அறிவிக்க அஞ்சற்காரனும் தூதன் மேல் தூதனும் ஓடுகிறான். ஆமன்பானவர்களே, வாசிக்க கேட்ட இந்த வசன பகுதிகள் உண்மையாகவே தேவனுடைய விசேஷித்த அனந்த ஞானத்தால், பிரமிக்கத்தக்க ஞானத்தால் முன்குறிக்கப்பட்ட இந்த செயல்பாடுகளை அந்த பாபிலோனுடைய இறுதி அழிவின் போது அவர்கள் பெற்றார்கள். ஆம், அவர்களுடைய யுத்த மனுஷர், அதாவது பெல்சாத்சாரின் காலத்துல அவர்களது இராணுவம், மிக பிரசித்தி பெற்ற இராணுவம் கோட்டைகளிலே இருந்து விட்டார்கள். பராக்கிரமசாலியில் யுத்தம் பண்ணல. காரணம், பெல்சாத்சார் அவர்களை வைத்திருந்த விதம், இறுதி நேர விருந்து, அவர்கள் மது மயக்கத்துல இன்னும் அதிகமான பேர், அதற்குரிய போர்படை தளபதிகள் வெளியே செல்லவில்லை. பராக்கிரமம் அழிந்து பேடிகளானார்கள். வாசஸ்தலங்கள் கொளுத்தி போடப்பட்டது, தாள்கள் உடைக்கப்பட்டதுன்னா ஏறக்குறைய 14 மைல் கொண்ட நீள அளவுடைய மிகப்பெரிய அலங்கம் அவ்வளவு தூரம் வரைக்கும் பிடிக்கப்படுவதற்கு இந்த துறை வழிகள் எல்லாம், அதை சுற்றி இருக்கக்கூடிய அகழிகள் எல்லாம் அகற்றப்பட்டு அதற்குரிய வாட்டர் சோர்ஸ், நீர் ஆதாரம் திசை திருப்பப்பட்டு அங்கே முழுமையாக எதிரி படைகள், யுத்த சைனியம் கோரேசின் தலைமையிலே உள்ளே நுழைந்தது. இங்கே ஒட்டுமொத்த வீழ்ச்சி ஏற்பட்டது என்று பாபிலோன் ராஜாவுக்கு அறிவிக்க அஞ்சற்காரன் மேல் அஞ்சற்காரன், தூதன் மேல் தூதன் ஓடக்கூடிய காட்சி அங்கே நிச்சயமாக வரும் என்பதை தேவன் எரேமியாவின் மூலம் விவரித்திருந்தார். சொல்லப்பட்ட மாபெரும் தீர்க்க தரிசனம் நேர்த்தியாக ஒன்றும் கூட அது தவறாமல் நிறைவேறினது. அதன் தாழ்பால்கள் உடைக்கப்பட்டது. கோரேசை கொண்டு தாழ்பால் உடைக்கப்படும் என்று நாம் முன்னதாக வாசிக்க கேட்ட ஏசாயாவின் வசனத்தின்படி அங்கே நிறைவேறுதல் நேரடியாகவே கொடுக்கப்பட்டது. அன்பானவர்களே,
இப்படியாக பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய ஏற்பாடுகள், அனுமதிக்கப்பட்ட விசேஷித்த திட்டங்களின் செயல்பாடுகள் எவ்வளவாய் இசைவனைப்பாக பிதாவாகிய தேவனால் முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பூமிக்கு அடுத்த காரியத்துல பிதாவாகிய தேவனுடைய அனுமதியின் பேரிலேயே அனைத்தும் தேவன் அனுமதிக்கிறார். ஆம், தானியேலை போல மெய்கிறிஸ்தவ சபையாக நம்மை இறுதி நேர லவோதிக்கியா சபையின் காலத்திலே அழைத்திருக்கிறார் என்றால், நாம் தானியேலை போல தேவனுக்கு நமது கீழ்ப்படிதலை, பயபக்தியை, பக்தி வைராக்கியத்தை, முழுமையான அர்ப்பணிப்பை நாம் கொடுக்க வேண்டும், காண்பிக்க வேண்டும், நிரூபித்து காண்பிக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் அளக்கக்கூடிய அளவீடுகளிலே ஒருபோதும் நாம் குறைய காணப்படக்கூடாது. பொன்னான அன்பின் பிரமாணங்கள், கிறிஸ்து இயேசுவின் உபதேச அளவீடுகளில நம்மை நாமே பிதாவிற்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் இயேசுவின் உதவியை பெற்று நம்முடைய முறையான ஜெபங்களின் மூலம் நாம் தேவனை நோக்கி இன்னும் அதிக ஐக்கியமாக, பிதாவாகிய தேவனுடைய வழிகாட்டுதல் இன்னும் அதிகமாய் பெற்று, தேவனுடைய இரக்கங்களை பெற்று நாம் அவரது குமாரனுடைய திருச்சபையாவதற்கு பிதாவாகி தேவன் தாமே கிருபை செய்வாராக. தானியேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அளவீட்டு காரியம், அதாவது தராசிலை நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்ற முக்கியத்துவம் வாய்ந்த பொருளான நிறைவேறுதலிலே நாம் குறைவுகளை காணாதபடிக்கு மேசியாவின் ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க தகுதி பெற்ற வகுப்பாராக, திருப்தியுடைய வகுப்பாராக, பரிசுத்த ஆவியை பெற்ற வகுப்பாராக, ஆவியிலே அனலுள்ள வகுப்பாராக நாம் தேவ தயவை பெற தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.